கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 59:1. இதோ, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. Behold, the Lord's hand is not so short that it cannot save, nor is his ear so dull that it cannot hear. மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை. ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனுடைய வல்லமையையும் அவர் ஜெபங்களை கேட்கும் தன்மையையும் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் துன்பங்களுக்கு காரணம் தேவன் தங்களை விட்டு விலகிவிட்டார் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு உண்மையை அறிவிக்கிறார். பிரச்சனை என்னிடத்தில் இல்லை, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் இடையே தடையாக நிற்கின்றன. எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ரொம்ப தெளிவாக கூறியிருப்பதை இந்த அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதாவது தேவனால் ரட்சிக்க முடியாத நிலை இல்லை, அவர் கேட்க முடியாத ஜெபமும் இல்லை. தேவன் ரட்சிக்காததற்கும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததற்கும் காரணமே நாம் தான், நம்முடைய பாவங்கள் தான் என்று இப்போ தெளிவாக புரியுது இல்லைங்களா? இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். வேதாகமத்தில் கை என்பது வல்லமை, செயல்பாடு, விடுதலை ஆகியவற்றை குறிக்கிறது. கர்த்தர் செங்கடலை பிளந்தார், எரிகோ மதில்களை விழச் செய்தார், கோலியாத்தை வீழ்த்தினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அப்படிப்பட்ட தேவனுடைய கை இன்றும் வல்லமை உள்ளதாகவே இருக்கிறது. நமது சூழ்நிலைகள் நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேலை அல்லது ஊழியம் தடையாக இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனிதன் இது முடியாது என்று சொல்லும் இடத்தில் தேவன் நான் செய்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய செவி மந்தமாகவில்லை என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்கிறவர். சில நேரங்களில் நாம் தேவன் என் ஜெபத்தை கேட்கிறாரா, நான் எவ்வளவு காலம் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கலாம். இந்த வசனம் நமக்கு உறுதி அளிக்கிறது. தேவன் கேட்கிறார். அவர் அமைதியாக இருந்தாலும் கேட்கிறார். அவர் தாமதிப்பது மறுப்பதற்காக அல்ல, சரியான நேரத்தில் பதில் அளிப்பதற்காக. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சங்கீதம் 34:17 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன் என்று கர்த்தர் கூறுவதை ஏசாயா 65:24 வாசிக்கிறோம். தேவன் நமது வார்த்தைகளை மட்டுமல்ல, இருதயத்தின் வேதனையையும் கேட்கிறார். ஆனால் இங்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீதிமான்கள். இந்த வார்த்தையை தான் நீங்கள் ரொம்ப அழுத்தமாக கவனிக்கணும். அதாவது நாம் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக வாழும் பொழுது
நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் விடுதலையாக்கி நம்மை ரட்சிக்கிறார். இதுதாங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய தத்துவம். தேவனுடைய பதிலை தடை செய்வது என்ன என்பதை இந்த அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருந்ததை ஏற்கனவே பார்த்தோம். தேவனுடைய கை பலவீனமாகவில்லை, தேவனுடைய செவி கேளாமையாகவில்லை. ஆனால் மனம் திரும்பாத பாவம் தேவனுடனான ஐக்கியத்தை பாதிக்கிறது. இதை ஒத்துக்கிறீங்களா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 66:18 வாசிக்கிறோம். நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் ஜெபித்தாலும் தேவன் கேட்பாரா? பதில் கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்மளுடைய அக்கிரம சிந்தையே அவருக்கும் நம்மளுக்கும் இடையில் ஒரு பெரிய அப்படி தடையாக நின்றுடுது. நம்மளுடைய ஜெபமே ஆண்டவர்கிட்ட போகாத படிக்கு தடுக்குது. எது? நம் இருதயத்தின் அக்கிரம சிந்தை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். என்ன அழகாக சொல்லியிருக்கார். அதாவது மனம் திரும்புதல் தேவனுடைய கிருபையின் வாசலை திறக்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் 3 முக்கிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது, கர்த்தருடைய கை இன்னும் வல்லமை உள்ளது. ரட்சிக்க முடியும், விடுவிக்க முடியும், குணமாக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். இரண்டாவது, கர்த்தருடைய செவி இன்னும் திறந்துள்ளது. ஜெபத்தை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், கூக்குரலை அறிகிறார். மூன்றாவது, மனம் திரும்புதல் ஆசீர்வாதத்தின் கதவை திறக்கிறது. பாவத்தை விட்டு விலகுதல், தேவனிடம் திரும்புதல், விசுவாசத்தோடு ஜெபித்தல். இதுதான் இன்றைய வேத வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். நாம் எப்போ பாவத்தை விட்டு விலகி தேவனிடத்தில் திரும்பி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமோ அப்போ அவருடைய செவிகள் கேட்கிறவைகளாகவும், கண்கள் காண்கிறவைகளாகவும், கைகள் செயல்படுகிறவைகளாகவும் இருப்பது என்பது சந்தேகமே இல்லை. ஒத்துக்கிறீங்களா? ஸோ பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தேவன் அதை விட பெரியவர். ஜெபத்திற்கு பதில் தாமதமாகலாம், ஆனால் தவறாது. தேவன் இன்னும் செயல்படுகிறார். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு மகத்தான நம்பிக்கையை தருகிறது. தேவன் பலவீனமானவர் அல்ல, தேவன் கேளாதவர் அல்ல. இன்றும் அவரது கை ரட்சிக்க வல்லது. இன்றும் அவரது செவி ஜெபத்தை கேட்க வல்லது. எனவே விசுவாசத்தோடு அவரை நோக்கி அழைப்போம். தினமும் அவர் பாதம் அமர்ந்து, தேவன் விரும்பத்தகாத காரியங்கள் என்னிடத்தில் என்னென்ன இருக்கின்றன என்று ஆராய்ந்து பார்ப்போம். அறிந்தும் அறியாமலும் செய்த தப்பிதங்கள் அனைவற்றையும் நினைத்து வருந்தி மனதார மன்னிப்பு கேட்டு நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டி ஜெபம் செய்வோம். மன்னிப்பதில் தயை பெருத்த தேவன் தாமே அவருடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக நிற்கும் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீக்கி நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாராக. இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches that God's power has not diminished and His ability to hear prayers has not weakened. If answers seem delayed, the problem is not with God, but often with the spiritual condition of His people. God's hand is still mighty to save, deliver, heal, and bless, and His ears remain open to the cries of those who seek Him sincerely. Therefore, believers should approach Him with repentance, faith, and confidence, knowing that He is both willing and able to help. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே,
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கை குறுகி போகவில்லை என்றும் உம்முடைய செவி மந்தமாகவில்லை என்றும் எங்களுக்கு நினைவூட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பாரங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். எங்களால் முடியாத காரியங்களை உம்முடைய வல்லமையுள்ள கரம் செய்து முடிக்கும்படி வேண்டுகிறோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டு உம்மது சித்தத்தின்படி பதில் அளியும். எங்கள் இருதயங்களில் இருக்கும் எல்லா தவறுகளையும் மன்னித்து உம்மோடு நெருங்கிய ஐக்கியத்தில் நடக்க கிருபை அருள வேண்டுகிறோம். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையையும், நோயுற்றவர்களுக்கு சுகத்தையும், சோர்ந்தவர்களுக்கு பலத்தையும், துக்கமுள்ளவர்களுக்கு ஆறுதலையும் அருள வேண்டுகிறோம். உம்முடைய கை எங்களை தாங்கவும், உம்முடைய செவி எங்கள் விண்ணப்பங்களை கேட்கவும் எப்பொழுதும் தயங்காதிருக்கிற மகா பெரிய கிருபைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.